Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை 10 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பில்லாத சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய் அதை 2 கீறி வச்சுருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரமே பச்சை மிளகாய் தான், அதனால் பச்சை மிளகாய் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ அந்த கிண்ணத்தில் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து வந்துருச்சு. கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பருப்பில்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பருப்பில்லாத சாம்பார் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.